ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி அருகே உள்ள கரூர் ஆவுடையார் கோவில் மீமிசல் போன்ற பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நல வாரிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். கரூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற போது அவரை காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி அவரை வரவேற்றார். அதன் பின்பு அதே பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெய்வ திரு கரிய மாணிக்கம் அம்பலம் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது கரூரில் அவர் பேசிய பேச்சால் கூட்டணி கட்சியினர் முகம் சுளித்தனர். தற்பொழுது நடைபெறும் நாடாளுமன்ற தொகுதியில் 40 நம்மதே என்று கூறினார். அதில் அவர் கூறும்போது, திருநெல்வேலி தொகுதியில் நிற்கும் வேட்பாளர் மட்டும் வெற்றி பெறுவது சந்தேகமாக உள்ளது, அவருடைய அணுகுமுறை சரியில்லை என்று கூறினார். இதனால் அப்பகுதியில் உள்ள கூட்டணி கட்சியினர் முகம் சுளித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக இருந்தது. யார் பணம் 15 லட்சம் கோடி அவன் வச்சிருக்க பணம் 15 லட்சம் கோடி. நீ 1 கோடி 2 கோடி சிங்கி அடிக்குது, நீ 15 லட்சம் கோடி வச்சிருக்காங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க. அது யாருடைய பணம்ன்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அமித்ஷா அவன் சொல்றாரு 400 ஜெயிப்போம். எப்படி ஜெயிப்பிய? 400 எப்படி ஜெயிப்பிய? பிரசாந்த் கிஷோர் 214 சீட் தான் ஜெயிப்பியன்னு சொன்னார். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் டென்த்து மாறிடுச்சு. நிறைய கூட்டணி எல்லாம் போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை பட்ட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் விட்டு கொடுத்து மனப்பான்மையோடு நடந்துக்கிறாங்க. நான் கேட்டேன் தலைவர்கிட்ட, என்ன நீங்கள் எங்களை பாலமுகம் நடத்திட்டு நீங்கள் அவருக்கு 4 காங்கிரஸ் கட்சி கொடுத்து எங்களுக்கு 3 தானே கொடுத்துருக்கீங்க திமுகவுக்கு அப்படின்னு கேட்டேன். போராத பெரிய கட்சி அவங்க கேட்குறாங்க, சவுத்தில் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டார் தலைவர். இருந்து இந்தியா கூட்டணி தானே, அவங்க நம்ம கட்சி தானே அப்படின்னு. சரி, நாங்கள் ஒன்றும் சொல்லலை, சும்மா கேட்கணும், தலைவர்கிட்ட கேட்கணும்ல. ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, அதுக்காக கேட்டதான். கூட்டணியை மதிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 சீட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட்டு, அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் நம்மளோட கூட்டணி இருக்கு. அப்புறம் இங்கே இருக்க நவாஸ்கனிக்கு 1 சீட்டு. இந்திய முஸ்லீம்களை மதிச்சு நவாஸ்கனி இருந்தாலும் யார் இருந்தாலும் நீ போட புரியும், அது ஒரு விஷயம். காரணம் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் கொடுக்கணும்னா அந்த காலத்துல கலைஞரோட இருந்தவர் இப்போ காதர் மொய்தீன், அதனால அவங்களுக்கு 1 சீட்டு. ஆக மொத்தம் 20 சீட், 40 சீட்டு ஆகிப்போச்சு. 40ல் 1 சீட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. நாளைக்கு திருநெல்வேலி, நாளைக்கு போயிடும், நாளைக்கு காலையில் ஒரு 40 சீட்டு, நாளைக்கு போய் 4 நாள் அங்கே இருக்காங்க. திருநெல்வேலி ஒன்று தான் கொஞ்சம் டஃப்டாக இருக்குது, கொஞ்சம் டைம் நம்ம ஜெயிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் குறைச்சல்காரர் அந்த கேண்டிடேட், அவர் அணுகுமுறை கொஞ்சம் பத்தலை, வேற ஒன்றும் இல்லை. நான் போன மீட்டிங் போயிட்டு வந்தேன், தென்காசியெல்லாம் ஜெயிச்சிருவோம். என்ன இப்போ 40 நம்ம பிடிக்கிறோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. டெல்லியில் ஏன் ஆட்சி வரக்கூடாதுன்னா அதிபர் ஆட்சி கொண்டாட பார்க்குறாரு மோடி. அதிபர் ஆட்சினா என்ன? ஓட்டு போடுற உரிமையை நீங்கள் இழந்துருவீங்க. இப்போ நான் சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லைன்னா என்னை நீக்கலாம், அமைச்சர் சரியில்லைன்னா நீக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சோன்னா நீங்கள் வேற ஆளுக்கு ஓட்டு போடலாம், அது வேற. அதான் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் காங்கிரஸ் கட்சி. ஜனநாயகம் இருக்கணும். இந்தியாவில் 32 மாநிலம், 32 நம்ம பேசுகிற மொழியை கர்நாடகாவில் பேசுகிறேன், கேரளாவில் பேசுகிறேன், ஆந்திராவில் பேசுகிறேன், மகாராஷ்டிராவில் பேசுகிறேன், நம்முடைய மம்தா பானர்ஜி பேசுகிறாங்க, விஜய் பட்நாயக் பேசுகிறாரு, அகிலேஷ் யாதவ் பேசுகிறாரு, சிசி யாதவ் அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க அவங்க மாநில மொழி. இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இதில் எப்படி ஒரு கட்சி ஒரு ஆட்சி முறை சரியாகும்? அவருடைய அதிபர் ஆட்சியன்னு கட்டுவார். பெரிய மீட்டிங்லாம் அடிக்கடி வர்றாரு. 3ஆம் தேதி வர்றாரு, 10ஆம் தேதி வர்றாரு, 13ஆம் தேதி வர்றாரு, 15ஆம் தேதி வர்றாரு. என்ன நீங்க வெள்ளம் வந்துச்சுல